டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தது போல தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என அமித்ஷா பேசியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி என சொல்லியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என சொல்லியிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். வணக்கம் திரு பிரியன். அமித்ஷாவோட அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? வணக்கம். டெல்லியில எப்படி ஆட்சியை பிடித்தோமோ அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் பிடிப்போம்னு சொல்றதன் மூலமாக அவர்கள் அமலாக்கத்துறையை எவ்வளவு தூரம் பயன்படுத்த போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்து இருந்தான் பார்க்கணும் நம்ம. ஸோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுது. ஆக்சுவலா டெல்லியை ஏன் கோட் பண்றாரு அமித்ஷா? டெல்லியில அவங்க என்ன பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வருஷம், அதை நம்ம பார்த்தோம். நம்ம அதற்கான வேலைகளை தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிப்பாங்க போல் இருக்கு. ஒரு பக்கம் அது இருந்தா கூட இன்னைக்கு அமித்ஷா பேசின 3 விஷயம் இன்னும் முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். 26ல கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்ன அதிமுக இப்ப பாஜக கூட்டணி உள்ளது. அதே சமயம் 50 இடங்கள் கேட்கிறார் அமித்ஷா. 50 இடங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற அதிமுக தான் 50 இடங்கள் கொடுக்கிற முடிவெடுக்கிற இடத்துல இருக்கு. அது அதிமுக எந்த அடிப்படையில் அதை முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஓபிஎஸ்சியும் டிடிவியும் தேப்பாரு இபிஎஸ் அப்படின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு அமித்ஷா. அது எந்த அளவுக்கு அவர் அதிமுகவுக்குள்ள சேர்ப்பாங்களா, இரட்டை இலை சின்னத்துல போட்டி போட அலோவ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. கூட்டணிக்குள்ள வரலாம், ஆனா இரட்டை இலை அல்லது அதிமுகவுக்குள்ள வர்றது எந்த அளவுக்கு நடக்கும்ன்றது அது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இபிஎஸ் எந்த கட்டத்திலையும் ஓபிஎஸ் நிச்சயமாக அதிமுகவுக்குள்ள சேர்க்கிற ஒரு முடிவை எடுக்க மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலைக்கு பதவி கொடுக்கலாம், ஆனால் அந்த பதவி எந்த விதத்திலும் தமிழ்நாட்டோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடாது என்பதுதான் இபிஎஸ் உடைய ஒரு ஏற்கனவே சொன்ன ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஏன்னா கடந்த முறை அமித்ஷா வந்தபோது அவருக்கு தென் மாநிலங்களின் பொறுப்பாளர் ஒரு போஸ்ட் கொடுக்கறதா ஒரு செய்தி வந்தபோது, அந்த செய்தி வந்த உடனே இபிஎஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வரதை டிலே பண்ணினார். அப்புறம் அந்த செய்தி மறுக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு தேசிய அளவில் கொடுப்போம்னு சொன்ன பிறகுதான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கே வந்தார். ஸோ எந்த சூழலையும் அண்ணாமலைக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு இபிஎஸ் நினைக்கிறார். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்போ திமுக ஆட்சியை அகற்றுவோம் சொல்ற அமித்ஷா அவர்கள் இன்னும் ஒரு மெகா கூட்டணிக்கான ஒரு முயற்சிகள்ல பாதி அளவு கூட 50% கூட ஒரு தாண்டலைன்றதை நம்ம பாக்குறோம். பாமக வரல இன்னைக்கு. அதே மாதிரி ஓபிஎஸ்சி சந்திக்கல. அதே மாதிரி தேமுதிகவோட உங்களுக்கு கான்டாக்டே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க மெகா கூட்டணி எப்படி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியல. ஸோ அமித்ஷாவுடைய இந்த விசிட், அவர் கட்சிக்காரர்களை சந்திக்க வந்ததா இருந்தா கூட அவர் நேற்று 2 நாளா குருமூர்த்தி மூலமாக எடுத்த முயற்சிகள்லாம் ஃபெயில் ஆனதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அவருடைய முயற்சிகள் இந்த விசிட்டை பொறுத்த மட்டும் அமித்ஷாவுடைய விசிட் ஃபெயில் ஆயிருக்கு. ஆக்சுவலா அது அவர் எதிர்பார்த்த பலனை அவருக்கு கொடுக்கல. இனிமேல் அடுத்து 1.5 மாசம் 1 மாதம் கழித்து வரும்போது அவர் கண்ணும் காதும் தமிழ்நாட்டு மேலதான் இருக்குன்னு சொல்றாரு. அப்படி கண்ணும் காதும் தமிழ்நாட்டு மேல இருக்கும்போது அடுத்து வரும்போது அவர் எந்தெந்த கட்சியில் அவர் பக்கத்துல உட்கார வைக்க போறாருன்றதை பொறுத்து இருந்தான் பார்க்கணும். ஸோ 26 நோக்கி போகும்போது இன்னும் திமுகவுக்கு எதிரான ஒரு மெகா கூட்டணி அமைக்கிற முயற்சியில தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலைமையா நான் பாக்குறேன். இப்ப அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு 2வது முறையா அது சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இது நாள் வரைக்கும் அதை ஏற்காத ஒரு சூழல்ல தான் இருக்காரு. அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லை அப்படின்லாம் எடப்பாடி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்றாருல, இதை அதிமுக ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு பாஜக வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த கூட்டணியில இருந்து. அப்படியான சூழல் அமையும். அதிமுக பொறுத்த மட்டும் இது மட்டும் இல்லைங்க. இப்ப 50 சீட் கேட்கறாங்க, அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அப்புறம் தொகுதிகள் கூட ஒரு காரணமா இருக்கலாம். எந்த நேரத்துல இறுதி கட்டத்துல நம்ம அதிமுக ஒரு வித்தியாசமான ஒரு முடிவு எடுத்து வெளியில போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களை பொறுத்த மட்டும் அந்த கட்சியில பாதி பேருக்கு தாவேக்காவோட கூட்டணி வச்சா என்னன்ற ஒரு கருத்து தான் இருக்கு. பாஜக என்பது அது ஒரு லயபிலிட்டியா ஒரு சுமையா கருதுறாங்க. ஆனா மேல இருக்கிற சில தலைவர்கள் பாஜகவோட போறது விரும்பினதுனால இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதனால இறுதி கட்டத்துல தேர்தலை நோக்கி இறுதி கட்டத்துல போகும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அதிமுக பிரிஞ்சு போகுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்கனவே எழுந்திருக்கு. ஆக்சுவலா அந்த சந்தேகம் உண்மையான நியாயமான சந்தேகமா இல்லையா என்பது தேர்தல் நெருக்கத்துல தான் நமக்கு தெரிய வரும். ஆனா பாஜகலையும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த கூட்டணி எப்படியே தொடருமா, தேர்தல் வரை தொடருமான்றது அங்க இருக்கிற சில தலைவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. 10 மாதத்துக்கு முன்பு கூட்டணி அமைத்தது என்பது 2 கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஜெல்லாகணும், ஒன்றாக இணைந்து வேலை செய்யணும் அப்படின்னு போடப்பட்ட ஒரு கூட்டணி இன்னைக்கு 1.5 மாதம் ஆச்சு. கூட்டணியை பத்தி 2 கட்சிகளும் பேச மாட்டேன்றாங்க. 2 கட்சிகளும் சேர்ந்து எந்த விதமான ஒரு ப்ரோக்ராமும் திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு விஷயங்கள் எந்த விஷயத்தையும் அவங்க நடத்தலைன்றதை பார்க்கும்போது, கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு தயங்குறாங்கன்றதை பார்க்கும்போது, அதுவும் பாஜக மட்டுமே கட்சிகளை சேர்ப்பதற்கான முயற்சிகள் எடுப்பதை பார்க்கும்போது அதிமுக பெரிய அளவுக்கு இதுல ஆர்வம் காட்டவில்லையோ என்கிற சந்தேகம் இயற்கையாகவே எழுது. அது என்ன மாதிரி முடிவை போய் அடையும் என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும்.
விரிவான பார்வையை வழங்கியமைக்கு நன்றி திரு பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.